அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில், அதாவது மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர நிலை சுமார் 138 நாட்கள் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வானது சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடியதுங்க. இந்த நிகழ்வைத்தான் தனராஜ யோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த தனராஜ யோக காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்களும் இந்த ராசிக்காரர்கள் தான். எந்த இஷ்யூவாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எந்த வேலையை எப்போ செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்று நடந்துட்டு இருந்ததுங்க. ரைட்டு. இப்போ நடக்கக்கூடிய சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்கிய சனியில் தொடங்கின காலகட்டங்கள்லேருந்து இன்னும் நிறைய சிரமங்களை மட்டும்தாங்க அனுபவிச்சுட்ருக்கேன். எந்த ஒரு மாற்றமும் அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது. தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. வேலையும் சரியான விதத்தில் கிடைக்கிற வேலையும் இன்றைக்கி தேவையில்லாமல் தடைப்பட்டுருக்கு. திருமணம் சார்ந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கல. கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துச்சு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க. நிறைய பணம் ரீதியாக பிரச்சனைகள், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கே தவிர எதுவும் குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பாக்கிய சனி உங்களுக்கு சனியுடைய வக்ர நிலை காலகட்டங்களில் அது ஒரு தனராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதே பிஸ்னஸை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் பிஸ்னஸ் ஒரு காலத்தில் ஓஹோன்னு போயிட்டு இருந்தது, இன்றைக்கி என்ன நடந்ததுன்னே தெரியல. அப்படியே எல்லாருமே இந்த தேக்க நிலையாக இருந்துச்சு. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சரியான வருமானங்கள் அப்படிங்கிறது வரல. தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. இந்த பிரச்சனையினாலேயே இந்த தொழிலை நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் வந்துருச்சு. இதே நிலை நீடிச்சிட்டு இருந்ததுன்னா கட்டாயமாக என்னால் இதில் சக்ஸஸாக கொண்டு போக முடியாது. என்ன நேரமோ தெரியல, என்ன காலமோ தெரியலைங்க, எல்லாமே அப்படியே ஓடிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தனராஜ யோக காலகட்டங்களில் உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பிஸ்னஸில் என்னென்னலாம் நீங்கள் என்னென்ன ஃபெயிலியர் நடந்தது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. பிஸ்னஸை நல்ல விதத்தில் ப்ரொமோஷன் பண்ணலாங்க. அதாவது இந்த யூடியூப் சேனலோடு அல்லது ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் இது மூலமாக உங்களோட பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் எந்தெந்த விதத்தில் தவறுகள் செஞ்சீங்க அப்படிங்கிறத திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அப்போ இந்த பாக்கிய சனி கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுப்பாரு. தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் கொடுப்பாருங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில முயற்சிகள், தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. வேலைக்கு போகிற நபர்கள், வேலை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தோம், திடீர்னு வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு வேலையை விட்டு வெளியே வர மாதிரி ஒரு சூழல். இல்லை கிடைக்கும், எல்லா இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணுங்க, எனக்கு கிடைக்கக்கூடிய வேலை கட்டாயம் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சது கூட என் கையை விட்டு போயிருச்சுங்க. ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் போயிட்டேன், எல்லாம் ஓகேங்க, கண்டிப்பாக வி வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்கண்ணே. வேலையில் செஞ்சுட்டு இருந்தவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, வேலையை விட்டு போ அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிற முயற்சிகள் எடுக்கிறதுக்கு பதட்டமும் பயமும் இருக்குங்க. இருந்த வேலையும் தொலைச்சிட்டேன், புதுசாக வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அந்த வேலையில் செய்கிறவங்களுக்கும் சில இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. இந்த சூழல் அப்படிங்கிறதுலாம் எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டங்கள், தனராஜ யோக காலகட்டங்களில் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை, இன்னும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கு தகுந்தாற்போல் இந்த வரக்கூடிய காலகட்டங்களிலே உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க.
எல்லா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேங்க. எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பண்ணேன். என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோவும் பண்ணேன். ஆனால் அந்த வேலைக்கெல்லாம் மறுபடியும் திரும்ப கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிட்றேங்க. ஆஃபர் இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிட்றேங்க. இந்த மாதிரி வேக்கன்ட் இருக்கும்போது கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. இதனால் வந்து நிதி தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, பண தேவைகள் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு, தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிலை. இந்த கடனால் மற்றவங்க மத்தியில் எனக்கு பெரிய அவப்பேர் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. சில நேரத்தில் வந்து கடன் அடைக்க முடியாமல் குற்ற உணர்ச்சியோடு சுற்றிட்டு இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்குது. வேலை அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிருச்சுன்னா அந்த வேலையில் எப்படியாவது கரெக்டான விதத்தில் சம்பாரித்து இந்த நிதி பற்றாக்குறை, நிதி தடைகள் அப்படிங்கிறது போக்கிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான யோக காலகட்டமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்திலே கிடைக்க போது. எதை பற்றியும் கவலைப்படாமல் அதுக்குண்டான முயற்சிகள் மட்டும் பண்ணுங்கள். இந்த பண பிரச்சனைகள் தீர்வதற்கான யோகமும் இருக்க போகுது. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்றைக்கி நான் சந்தித்த இழப்புகளும் நஷ்டங்களும் அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க. கடன் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் இல்லைன்னா என்ன மாதிரி இன்றைக்கி வாழக்கூடிய ஆளே கிடையாது. என்ன மாதிரி இருக்கக்கூடிய என்ன மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை வந்து தான். எனக்கு கரெக்டான நேரத்தில் வேலை கிடச்சிருந்தது, என்னுடைய பிஸ்னஸ் கரெக்டான நேரத்தில் ரன் ஆகிட்டு இருந்தது, எனக்கு கேட்ட இடத்துல கேட்டபடி உதவி கிடச்சிருந்ததுன்னா இன்றைக்கி இந்த கடன் பிரச்சனையே இருந்திருக்காதுங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த கடன் அப்படிங்கிறது படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கி ஆயிரங்களில் வாங்கினது இன்றைக்கி லட்சங்கள் கோடிகளில் வந்து நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த கடன் அடைப்பதற்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கேன். எந்த விதத்திலும் எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதே கிடைக்க மாட்டேங்குது. பேங்க்லேருந்து லோனும் கிடைக்க மாட்டேங்குது. நண்பர்கள் மூலமாக எந்த உதவியும் கிடைக்கல. பெற்ற பேரண்ட்ஸு, அதாவது நம்மளை பெற்றவங்ககிட்டையாவது ஏதாவது உதவி கேட்கலான்னா அவங்களும் எனக்கு வந்து சரியான விதத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைகளே இல்லை. இந்த நிலையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த பாக்கிய ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய சனி வக்ர நிலை தனராஜ யோகத்தை உருவாக்கும். அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வரவேண்டிய தொகைகள், இந்த கடனை அடைப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் பேரண்ட்ஸ் மூலமாகவும் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கட்டும், அல்லது பேங்க் மூலமாக இருக்கட்டும், இல்லை உங்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து கடன் வாங்கினவங்களாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அந்த மூலமாக பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கூடிய விரைவில் உங்கள் கடன் அடித்து நீங்கள் வெளியே வரதுக்கான யோகத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த தனராஜ யோகம். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயங்க, ரொம்ப வருஷமாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது கொண்டு போகணும். ஏன்னா எங்களுக்குள்ள தேவையில்லாத சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. இந்த ஆண்கள், கடகராசி ஆண்கள் அப்படின்னாவே நிறைய விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னே சொல்லாங்க. எல்லாத்துலேயும் நான் விட்டு கொடுத்து தாங்க போயிட்டுருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியலைங்க, என்னுடைய பார்ட்னர், என்னுடைய லவ்வர் தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. என்னோடய மனைவியும் அதே மாதிரி தான் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் என் கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நான் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து தான் போகிறேன். ஆனால் அவங்களால எனக்கு விட்டு கொடுத்து போக முடியலன்னு சொல்லக்கூடிய கணவர்மார்களும் சரி, அதே நேரத்தில் மனைவிமார்கள் நான் எல்லா விதத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க போகிறேன், நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தான் போயிட்டுருக்கேன், ஆனால் கணவர் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, அவருக்காக தான் இவ்வளவும் தியாகம் பண்ணுறான். ஆனால் யாருக்காக தியாகம் பண்ணுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படி தான் தீர்க்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது மேலோங்குங்க. காதலன் மற்றும் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான யோகமும், நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. ஸோ பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான யோகம், தானாக விருப்பப்பட்டு ஏற்பட்ட சில வாழ்க்கைகள் ஏற்படுத்திக்கிட்ட சில வாழ்க்கை கூட அதை ஏதாவது ஒரு விதத்தில் சரி பண்ணணும், அதை வந்து நம்ம அந்த லைஃப்பில் இருக்கணும், நம்ம வாழ்க்கை தான் இதுக்கு முன்னாடி அமைஞ்ச வாழ்க்கை தான் சரியில்லை, அட்லீஸ்ட் நம்ம தேடி போன வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்கும். அதுலேயும் நிறைய சட்ட சிக்கல்கள், தேவையில்லாத நிறைய மனக்குழப்பங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. அஷ்டமச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த பாக்கியசனி காலகட்டங்களில் கண்டிப்பாக பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவீங்க. எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போதுங்க. நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்கான யோகம் அப்படிங்கிறது இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது வீடு வாங்குவதற்கான யோகம், நிலம் வாங்குவதற்கான யோகங்கள் அப்படிங்கிறதும் கட்டாயமாக இந்த காலகட்டங்களே உங்களுக்கு நடக்கும். இந்த வக்ர நிலை காலகட்டங்களில் சனி கொடுக்குற விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அதே நேரத்தில் அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் கூற்று. ஸோ இந்த நேரத்தில் இதுக்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில முயற்சிகள், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரும், பழைய கடனை அடைப்பதற்கான முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும்.
இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சரியான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அந்த ட்ரீட்மெண்ட் எந்த விதத்துலையும் எனக்கு சரியான பலனை கொடுக்கலன்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய மருத்துவம் சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். இதுவரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு புதுசாக சில ட்ரீட்மெண்ட்டை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக இருந்த வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் உடற்பயிற்சி மூலமாகவோ நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவோ உங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக நல்ல நிலைக்கு கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். ரொம்ப நாள் பிரச்சனை கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் தீரப்போகுது. கல்வி சம்மந்தப்பட்ட யோகங்கள், குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வியாக இருக்கட்டும், கல்வியில் இதுவரைக்கும் பார்க்காத முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடியவங்க அடுத்தது உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள், கல்வி சம்மந்தப்பட்ட யோகங்கள், கல்வி சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய சில செலவினங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. ஆரம்ப கல்வி சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள திசா புத்திகளை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டானப்படி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.